வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் upwork.com அப்படிங்கிற சைட்டை பற்றி பார்ப்போம். அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு UPWORK அதாவது upwork அல்லது upwork.com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த சைட்டுடைய ஹோம் பேஜ் URL உங்களுக்கு இங்கே வரும். தெரியுது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இங்கே நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த upwork.comல எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இதில் எப்படி ஜாப்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக இந்த upwork.comலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றிலாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த upwork.com அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த upwork.com அப்படிங்கிறது odesk.com அப்படின்னு இருந்தது. இந்த odesk அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த upwork.com உடைய ஹோம் பேஜ் URL. நீங்கள் இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணியும் இந்த upwork.com அப்படிங்கிற பேஜுக்கு போகலாம், அல்லது டைரெக்டாகவே இந்த மாதிரி மேலே அட்ரஸ் பார்னு சொல்லுவாங்க, இது இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் www.upwork.com அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே அந்த சைட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போது இந்த சைட்டில் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இதிலேருந்து மணி எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, odesk அப்படின்னு முதல்ல இருந்ததுன்ட்டு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக இதை upwork அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்லேயே odesk.com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். தெரியுது இல்லைங்களா? நான் odesk.com கொடுத்து சர்ச் பண்ணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயும் upworkன்னு தான் வருது. இதனோட URL பார்த்துட்டிங்கன்னா upwork.com தான் வருது. ஆனால் டைட்டில் மட்டும் odeskன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் இது odesk அப்படிங்கிறது upworkன்னு மாற்றினாங்க. ஸோ இந்த upwork.comல நம்ம ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணவும் முடியும், மற்றவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற ஜாப் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ இந்த odesk.com அப்படிங்கிற வேர்டை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு odesk.com அப்படிங்கிற சைட்டு தான் இந்த upwork.com அப்படிங்கிறது மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஸோ அதுக்காக தான் நான் இங்கே இண்டிகேட் பண்ணேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த upwork.comக்குள்ளே வந்ததையுமே அவங்களே இங்கே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி. அதாவது odesk is now upwork. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த upwork.comக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த upwork.comக்குள்ளே வந்ததையும் இந்த மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் அப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணி இதுக்குள்ளே நம்மளுடைய அக்கௌண்ட் ஆக்டிவிட்டியை பண்ண முடியும். ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இந்த upwork.comல, அதாவது odesk.comனு இருந்த சைட் இப்போ upwork.com மாதிரி இருக்குது. இந்த upwork.comல எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.